எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷமான தகவல் அப்படின்னா, இறங்கின மார்க்கெட் மறுபடி கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆயிருக்கான். அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் நார்மல் ஆயிடுச்சு. இறங்கினா ஏறுது, ஏறினா இறங்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு நிப்டியினுடைய எக்ஸ்பைரி, அதுல ஏதாவது ஷாக் கொடுப்பானா? ஏன்னா மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்மளுடைய நிப்டி என்பது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவை இன்னும் ஒரு புஷ். இப்ப கூட சமீபத்தில் பாகிஸ்தான் இந்தியா சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்ததுல இருந்து டபார்னு பார்த்தா 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமா ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு பிளக்சுவேஷன் காட்டுறோம் பாத்தீங்களா? அது மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பைரியில ஏதாவது ஒரு விஷயம் நடந்து ஒரு 25,000 பக்கத்துல கிளியரா மேல் நோக்கி ஏறி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அப்படி செய்வானா இல்லையா அப்படின்றது இப்போதைக்கு தெரியாதபடிக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய முக்கியமான தகவல் ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த ரேமண்ட் ஷேர் கிட்டத்தட்ட 65% ஒரே நாள்ல இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த ரேமண்ட் அப்படின்ற ஷேரை ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த ரேமண்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் அப்படியே இருக்கும், இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்றத ஒண்ணு பிரிக்கிறாங்க. சோ யாரெல்லாம் ஒரு ஷேர் ரேமண்ட் அப்படின்றது வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரேமண்டினுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரேமண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ரேமண்ட் ரியாலிட்டி அப்படின்றது கிடைக்கிறதுனால இந்த பங்கு இப்படி இன்னைக்கு எக்ஸ்டேட் ஆகுறதுனால அது கரெக்ஷன் ஆகி கீழே இறங்கிருக்கு. அப்படின்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அர்த்தம்னா, அந்த புதுசா கிடைக்க போற அந்த ரேமண்ட் ரியாலிட்டி அப்படின்ற நிறுவனம் குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயில கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, சமீபத்தில் இதே மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகள் தங்களுடைய சில தொழில்களை பிரிச்சு விட்டாங்க. ஐடிசி ஐடிசி ஹோட்டலை பிரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐடிசி ஹோட்டல் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 170 ரூபா ரேஞ்சில் வந்தவன் இப்ப ஆல்மோஸ்ட் 201 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கான். இது நல்ல ஒரு அருமையான லாபமா இருக்கு. ஆனா ஐடிசி பிரித்து விடப்பட்ட பெரிய கம்பெனி ஐடிசி இன்னுமே கீழே தான் இருக்கு, அவன் இன்னும் மேல் நோக்கி வரல. அதே மாதிரிதான் ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இந்த ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் பிரிச்சு விட்டாங்க. உடனே அந்த ரிலையன்ஸ் கீழே விழுந்துட்டு இப்பதான் ஒரு 30% பக்கம் கீழே இருந்து ரெக்கவரியாய் மேல் நோக்கி வந்திருக்கான். ஆனா இந்த ஜியோ பைனான்ஸ் என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் அவன் லிஸ்ட் ஆன ரேட்ல இருந்து பணத்துக்கு ஆல்மோஸ்ட் 400 பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் எங்கிருந்து ஏறினானோ அதே இடத்துல விழுந்திருக்கான். சோ அப்ப இந்த ரேமண்டுக்கு என்ன ஆக போகும் அப்படின்றது தெரியல. மத்தவங்க மாதிரியே இவன் எப்படி வீக்கா இருப்பானா இல்ல என்ன அப்படின்றது தெரியாம இருக்கு. அதே மாதிரி பிரிச்சு விடக்கூடிய மோஸ்ட்லி 1000 ரூபாய் ரேஞ்சில் ஒருவேளை அந்த ரேமண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்றது வருதுன்னா, அவன் அங்கிருந்து எந்த மாதிரி ஏறுவா அல்லது இறங்குவா அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்காங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய சீமென்ஸ் ஆகட்டும், இந்த ரேமண்ட் ஆகட்டும், இந்த ரெண்டு பேருமே பெரிய ஆளுக டிமர்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஐடிசி ஹோட்டல் அல்லது ஜியோ பைனான்ஸ் மாதிரி ஏதாவது நடக்குமா, பெரிய மாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்ப சொல்லக்கூடிய தகவலை வச்சு உங்களுடைய மனசை தேத்திக்கிங்க நண்பர்களே. நீங்க உங்களுடைய போர்ட்போலியோ பல பங்குகள் ஒரு கும்பா குட்டியா வீக்னஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா 2023 இருந்து நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பங்குதாரர்களுக்கு ஒரு தடவை கூட வீக்னஸ் கொடுக்காம தொடர்ந்து இன்னுமே ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தகவல் என்ன சொல்லுதுன்னா, பாரதி ஏர்டெல் அப்படின்ற ஒரு பங்கு 2023 கொஞ்சோண்டு வீக்னஸ் ஆகி 2 days மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஒரு தடவை தொட்டவன் தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏறினவன் 700 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஏறினவன் ஏறிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறான். இவன் இன்னும் மற்ற பங்குகள் மாதிரி மிகப்பெரிய வாலடைல் கம்பெனி அப்படின்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஏறின்றான். ஆனா ஏறிக்கிட்டே இருந்து இப்ப தற்போது Q4 ரிசல்ட் என்பது வெளியிட்ட பிறகு இன்னுமே அவன் ஸ்ட்ராங்கா தன்னை காமிச்சிருக்கான். இனிமேல் இந்த Q4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு பாக்குறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில கடைசி 2 வருஷத்துல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்து வீக்னஸே இல்லாத ஒரு ஆளை காமிங்கன்னா இவன் ஒரே ஒருத்தனை தான் காமிக்க முடியும் அப்படின்றத என்னோட எண்ணமா இருக்கு. இப்படி உங்களுடைய போர்ட்போலியோல மட்டும் யாராவது ஒரே ஒருத்தன், இவனை விட்டுருங்க, இவனை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ஆள் உங்களுடைய போர்ட்போலியோல இந்த மாதிரி 2 வருஷமா ஏறின ஒரு போர்ட்போலியோ பங்கு இருந்ததுன்னா பதிவிடுங்க. அப்படி இருந்துருச்சுனாக்கா நீங்க பெரிய ஆள் தான். நண்பர்களே, மிகப்பெரிய விஷயம், ஒரே ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீங்க எந்த ஒரு பங்கை பாத்தீங்கன்னாலும் இப்படி மேல் நோக்கி ஏறி இறங்கி கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றதும் இருக்கான். இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஏதாவது பெருசா பிடிக்கிறாங்கன்னா பெருசாவெல்லாம் எதுவும் பிடிக்கிறது இல்லை. அவன் என்னமோ 2-3% எல்லாம் ஏறி இறங்கக்கூடிய ஆட்களா தான் இருக்கு பல பங்குகள்.
நிறைய பேர் இந்த இன்ட்ராடே அப்படின்ற மாதிரி போய் முயற்சி பண்றாங்க, அப்புறம் முடியாம லாஸ் என்பது ஆகுறாங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்ற மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பல பங்குகள் ஒரு 10 to 20% ஏறி இறங்கக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி மூவ்மெண்ட் காட்டுறவங்கலாம் இருக்கான். அதே மாதிரி லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 50% 100% எல்லாம் ஏறி இறங்கக்கூடிய பங்குகள் இருக்கு. இப்ப மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டுமே நிறைய பேர்த்தினால முடியறது இல்ல. இன்ட்ராடேல வந்து பெரியதா உள்ள போயிட்டு வெளியே வர்ற மாதிரியும் நிறைய பேர்த்தினால முடியறது இல்ல, போய் அடி வாங்க தான் செய்யறாங்க. அதே மாதிரி லாங் டேர்மே நிறைய பேர்த்தினால இந்த மாதிரி 50% 100% என்பது பிடிக்க முடியறது இல்ல. நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, அவசரப்பட்டு உச்சியில போய் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே மிகப்பெரிய லாஸ், இருக்கிறதுலே பயங்கர டவுன், அங்க கொண்டே வித்துட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுலையுமே நிறைய பேர்னால பெருசா சாதிக்க முடியறது இல்லை. ஷார்ட் டேர்ம்ல தான் இந்த மாதிரி 5% 10% பிடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 70 பேர் சக்சஸ் பண்ணக்கூடிய ஏரியாவாக இந்த ஷார்ட் டேர்ம்ல தான் இருக்கு. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு நகுத்தி இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு கொண்டு போறதா ஒரு நல்ல விஷயம். சில பேர் பின்னாடி கால் எடுத்து வைக்கலாமான்னு பாக்குறாங்க. அது ரத்த பூமி, கன்னி வெடிகள் நிறைந்த பூமி. ஏதாவது ஒரு கன்னி வெடி மேல காலை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் கும்பாதான் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், ஒரே ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான், பல்வேறு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, ஆனாலும் ஒரு லாங் டேர்ம்னு சொல்லி வாங்கி வச்ச ஒரே ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் எல்லா நஷ்டங்களையும் தொடச்செறிஞ்சு காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ்ல நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் ஏட் ஆகிற மாதிரி ஒரு தகவல் வந்து, அந்த வகையில பாக்கறக்கே ரொம்ப பாவமா இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பங்குகள் கீழே விழுந்து கிடந்திருந்தான். இந்த அக்னி சோலார் அப்படின்ற ஒரு பங்கு அவன் லிஸ்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபாய் ரேஞ்சில இருந்து கீழே ஒரு 177 ரூபாயில வந்து கீழே கிடந்தான். அந்த பங்கு தற்போதைய நிலைமையில இன்னைக்கு 7% எல்லாம் ஏறி இருக்கான். அதே மாதிரி ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பங்கு இந்த தகவலை தெரிந்து 10% என்பது ஏறினதுக்கு இதுதான் காரணம். இந்த ரெண்டு பங்குகள் இப்படி 10% பக்கம் ஏறி இருக்கான்னா இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுதான் காரணம். அதே மாதிரிதான் இந்த இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் அப்படின்ற கம்பெனி ஐஜிஎல், இவன் இப்பதான் சமீபத்தில் தான் ஐபிஓவாக வந்த கம்பெனி. இவனுமே 600 ரூபாய் ரேஞ்சில இருந்து கீழே போய் 300 ரூபாய் ரேஞ்சில படுத்து கிடந்திருந்தா இப்ப சமீபத்தில் 382 அப்படின்னு வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட்டுல பார்த்தா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரிகேட் குரூப் அப்படின்ற கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த பங்கு சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 1400 ரூபாய் ரேஞ்சிலாம் இருந்த பங்கு தான் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில இவனுக்கு கீழே போயிட்டு இப்ப கரெக்டா இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு தாண்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் நீ என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே 2 days மூவிங் ஆவரேஜை போய் தொட்டுவிட்டு கீழே இறங்கின பையன் இவன். இப்ப என்ன ஒரு தகவல், இந்த பங்கு இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 5.5 ஏக்கரா 5.4 ஏக்கரா வேளச்சேரி ரோடு நம்ம சென்னையில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாங்குறாங்க. எத்தனை கோடிக்குன்னா 441 கோடி. அப்ப இந்த பிரிசிஷன் வயர்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய போர்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்ததான். இந்த பங்கு இப்ப வரைக்கும் இதனுடைய எஃப்ஐஎஸ் டிஐஸ் அப்படின்ற ஹோல்டிங் பர்சன்டேஜ் பெருசா இல்லாம இருக்கு. இனி எதிர்காலத்துல என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு என்பது 52 வீக் லோ பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த பெர்கர் பெயின் சும்மா சொல்லக்கூடாது, எதிர்நீச்சல் போட்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதாவது இன்னைக்கு 2% ஏறி இருக்கக்கூடிய இந்த பங்குனுடைய ரிசல்ட் அப்படின்றது பார்க்கும் பொழுது போன வருஷத்துல வந்து 223 கோடி என்பது லாபமா இருந்தது. இப்ப 263 கோடின்னு இயர் ஆன் இயர் ஏறி இருக்கான். பட் போன குவார்டரோடவும் சீக்வன்ஸ்ல பார்க்கும்போது போன குவார்டரோடவும் ஒரு 30 கோடி என்பது கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருக்கு. பட் என்ன ஒரு சந்தோஷம் என்பது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3.80 ரூபாய் டிவிடெண்ட் என்பது அனௌன்ஸ் பண்ணிருக்கு. நண்பர்களே, 2 பேட்டரி கம்பெனியில இந்த எக்ஸைட் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு 2% மேல் நோக்கி ஏறி இருக்கா. சமீபத்தினுடைய விலை என்பது அவனுடைய பெரிய வீழ்ச்சி என்பது அடையல. அதுக்கு தகுந்த மாதிரி சமீபத்தில் வந்திருந்த இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது போன குவார்டரோடவும் அதிகமான லாபம் என்பதை கொடுத்திருக்கு. இந்த சமயத்துல இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு இப்ப வரைக்கும் எது கிராஷ் ஆகல, ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா தான் நின்றுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த அமரராஜா பேட்டரி அப்படின்றதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது அவனோடவும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் இருக்கு.
இப்போ கூட சமீபத்தில் வந்து 228 கோடி லாபம் வந்து 245 241 கொடுத்துட்டு மறுபடியும் 312 கோடி வரைக்கும் டிசம்பர்ல கொடுத்தவன் தான். இனி வரக்கூடிய அடுத்த குவார்டர்ல இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய லீடரா இருக்கான். ஆல்ரெடி 300 கோடி அப்படின்ற லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இன்னும் அதிகமா கொடுத்து இந்த ஏரியால அதிகமா சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியாக தொடர்ந்து முன்னிலையில இருக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த அமரராஜா கம்பெனியுமே தற்போது அவனுமே 52 வீக் லோல தற்போதைக்கு தன்னுடைய வீழ்ச்சியை மட்டும் நிறுத்தியவனாக இருக்கான். நண்பர்களே, ட்ரேடர்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கிராஷ். இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து 1800 ரூபாய் ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட 600 ரூபாய் மரண கிராஷ் தான் இதெல்லாம் சொல்லணும். சாதாரண கிராஷ்லாம் கிடையாது, மரண கிராஷ் அப்படின்ற சொல்லுவாங்க. இது போன்ற ஷேர்கள்ல வந்து எந்த ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தாலும் அவன் கரெக்டா சொன்ன மாதிரி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி கூட டெத் கிராஸ் ஓவர் என்பது 1000 ரூபாய் ரேஞ்சில் ஆனது கீழே 700 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்படி இருந்த பங்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியதாக இன்னைக்கு ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. இதை பார்த்து ட்ரேடர்கள் சர்ப்ரைஸா இருக்காங்க. அதே மாதிரி சோனா காம்ஸ் அப்படின்ற பங்கு, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டா அல்லது இது ஒரு வீழ்ச்சி அடைந்த பறவையாக இருக்க போகுதா அப்படின்ற மாதிரி தெரியாம ட்ரேடர்கள் ஒரே குழப்பமா இருக்காங்க. தற்போதைய நிலைமை வரை இவன் ஒரு ட்ரெண்டிங் கிளியாக அவன் மேல் போவதும் அப்புறம் கீழே விழுவதும் மேலே போவதும் கீழே விழுவதுமாக இருந்து இப்போ ஒரு மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கான். இதனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது 560 அந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துல ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தவன் டிசம்பர் சமயத்தில் இப்போதான் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். நன்றி, வணக்கம்.